தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மதுரையில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்து எமது மதுரை செய்தியாளர் முத்துகிருஷ்ணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நிச்சயமாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் 24 லட்சம் வாக்காளர்களுடன் அதிமுக, திமுக, பாஜக, தாவேக, நாம் தமிழர், சுயேட்சை என மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 129 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மதுரை கிழக்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் தொகுதிகளில் அதிகபட்சமாக 15 வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர். மதுரை மேற்கு, சோழவந்தானில் 14 பேர், மேலூர் மற்றும் வடக்கில் 13 பேர், மதுரை மத்திய தொகுதி மற்றும் உசிலம்பட்டியில் 12 பேர் களமிறங்கியுள்ளனர். குறைந்தபட்சமாக மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 6 பேர் மட்டுமே போட்டியிடுகின்றனர். மேலும் 10 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 3079 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3695 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 3695 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 4001 வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய தணிக்கை இயந்திரங்கள் வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 14780 வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவு பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 335 பதட்டமான வாக்குச்சாவடிகளை 408 நுண் பார்வையாளர்கள், கண்காணிப்பாளர்கள் கவனித்து வருகின்றனர். ஒரே இடத்தில் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் உள்ள 20 மையங்களில் பல வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வண்ண வழித்தடங்கள் மூலமாக சாவடி என்னும் விவரமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் வாக்காளர்கள் எளிதாக தங்களது வாக்குச்சாவடிகளுக்கு செய்ய ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன்குமார் மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை நடத்தி வருகிறார். ஏற்கனவே 9 மணி நிலவரப்படி 17.40% வாக்குகள் மதுரை மாவட்டத்தில் பதிவாகி இருந்த நிலையில் தற்போது வாக்குப்பதிவானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ போலீசார் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் துப்பாக்கி ஏந்தியபடியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாநகர காவல் ஆணையாளர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல வாக்கு முகவர்களை கண்காணிப்பதற்கும், கட்சிக்காரர்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் சுழற்சி முறையில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு சுழற்சி முறையில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் முக்கியமான வேட்பாளர்களாக பார்க்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா ஏற்கனவே தங்களுடைய வாக்குகளை அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் குடும்பத்தினரோடு சேர்ந்து ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார்கள். அதே போல திமுகவில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், கோ தளபதி உட்பட முன்னணி வேட்பாளர்களும் தொடர்ந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அனைத்து ஏற்பாடுகளும் மும்முரமாக செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு உண்டான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஓரிரு இடங்களில் குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய அந்த வாக்குப்பதிவின் போது இயந்திர கோளாறு காரணமாக 45 நிமிடம் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து பகுதிகளிலும் வாக்குச்சாவடிகளிலும் தற்போது எந்தவித தொய்வும் இன்றி தொடர்ந்து வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.